ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 பேதுரு 5:10 ஒரு பகுதியை வாசிக்கிறேன். தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கொஞ்ச கால பாடுகளின் நாட்கள் கொஞ்சம்தான். பாடு அனுபவிக்கிற தேவ பிள்ளையை இதை மறந்து போகாதே. பாடுகளின் நாட்கள் கொஞ்சம். ஆண்டவர் சொல்கிறாரு ஏசாயா 60:20 உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஐயோ, பாடாவுக்கு மேலே பாடு வருதே, கஷ்டத்து மேலே கஷ்டம் வருதே, நான் சாகிற வரைக்கும் கஷ்டம்தான் அனுபவிக்கணுமா? நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு பாடுதான், நான் கலங்கி கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறாயே. பாடுடி நாட்கள் கொஞ்சம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:18 வேத வாசித்து பாருங்க. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்புடைய வாழ்க்கையில் 17 ஆண்டிலிருந்து 30வது ஆண்டு வரை அவன் மிகுந்த வேதனை அனுபவித்தான். 13 ஆண்டுகள் கஷ்டப்பட்டான். 30வது ஆண்டிலே எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். அதன் பின்பு 110 வயது வரை உயிரோடு இருந்தான். 13 வருஷம் பாடுபட்டான். 80 வருஷம் மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்தான். பாருங்கள், பாடுகளின் நாட்கள் கொஞ்சம்தான். தாவீதுடைய வாழ்க்கையும் அப்படி தான். 30 வயசில் யூதாவுக்கு அரசன் ஆகிட்டான். 16 வயசுலேருந்து 30 வயசுக்கும் பாடு தான். அதுக்கு பிறகு ஒரு 7 வருஷம் கொஞ்சம் பாடு. ஆனால் அவன் மரிக்கும் வரை அரசனாக மொத்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அரசனாக இருந்தான். பாடுகளின் நாட்கள் கொஞ்சம். பாடுபடுகிற தேவ பிள்ளையை மறந்து போகாதீர்கள். பாடுகளின் நாட்கள் கொஞ்சம் என்று சொல்லி வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இந்த நாட்கள் எல்லாம் ஒரு நாளிலே மறைந்து போகும். அதன் பின் ஆண்டவர் என்ன செய்வாராம்? எரேமியா 31:13 சொல்கிறார், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். யோவான் 16:20 அருமை இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏசாயா 60:22 சொல்கிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆபகுக்கு 2:3 வாசித்து பாருங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆகவே பாடல் வரும்போது அதுதான் நீங்கள் மறக்கக்கூடாது. அந்த பாடல் ஒரு நாளிலே மறைந்து போகும். ஒரே நாளிலே
அத்தனை பாடலையும் ஆண்டவர் நீக்கி போட்டு சந்தோஷத்தை கொடுப்பார். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு அரசர் தன்னுடைய படை போர் வீரர்கள் இரவிலே முகாமிலே எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக உலாவிக் கொண்டிருந்தார். இந்த எல்லா கூடாரத்திலையும் விளக்கு அணைக்கப்பட்டுச்சுன்னா அரசருடைய உத்தரவு அது. அரசர் என்ன உத்தரவு சொல்லியிருந்தாருன்னா, கூடாரத்தில் உள்ள எல்லா விளக்குகளையும் அணைச்சிடணும். ஏன்னா ராத்திரி இந்த வெளிச்சத்தை வச்சு எதிரிகள் வந்துடக்கூடாதுன்னு, தாக்கிடக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு கூடாரத்தில் மட்டும் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அரசருக்கு ஒரே கோபம், நம்ம உத்தரவையும் மீறி யாரையா அந்த கூடாரத்தில் விளக்க வச்சிட்டு இருக்கான்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் உட்காந்து எழுதிட்டு இருக்கான். என்ன எழுதியிருக்கான்? அவனுக்கு நிறைய கடன் இருந்துச்சு. இத்தனை கடன்களையும் எனக்கு தீர்ப்பவர் யாருன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல். கடைசியில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இந்த கடனையெல்லாம் அவனுக்கு செலுத்தி தீர்க்கக்கூடியவர் யாருன்னு அந்த ஏக்கத்தில், அந்த துக்கத்தில், அந்த சோகத்தில், அந்த வேதனையில் அப்படியே தூங்கிட்டான். அவனுக்கு முன்னால் ஒரு பேப்பர், அந்த பேப்பரில் கடன் அவனுக்கு கொடுக்க வேண்டியவங்க லிஸ்ட், அவன் வந்து யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டுமோ அத்தனை பேருடைய லிஸ்ட்டோ ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. அரசர் கோபத்தோடு அந்த கூடாரத்துக்கு வந்தார். அந்த கேள்விக்குறியும், இத்தனை கடன்கள் எனக்கு இருக்கிறது, இத்தனை கடன்களையும் எனக்கு கொடுத்து தீர்ப்பவர் யார்? இந்த கேள்விக்குறியை பார்த்தோன்னே உள்ளமெல்லாம் உருகி போனது. அந்த போர் வீரனை நினைத்து அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இத்தனை கடன்களையும் உனக்கு கொடுத்து தீர்ப்பது நெப்போலியன் போனபார்ட் என்ற இந்த நாட்டு அரசனாகிய நான் என்று சொல்லி தன்னுடைய கையொப்பமிட்டார். தன்னுடைய முத்திரை மோதிரத்திலே அச்சாக வைத்தார். யோசித்து பாருங்க, காலையில் அத்தனை கடன்களோடு எழும்பியிருந்தவன் ஒரே நொடியில் நம்ம நாட்டு அரசர் அன்பால் நம்முடைய கடனை தீர்த்து விட்டார் என்று எவ்வளோ மகிழ்ந்திருப்பான். நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா. வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 6:15 அவர் நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ஒன் sovereign லார்ட், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். உங்களுடைய பிரச்சனைகளை நீக்க அவருக்கு ஒரு நொடி போதும், ஒரு பார்வை போதும். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஒரு வார்த்தையினாலே அன்று அந்த ரோம 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரரை சொஸ்தமாக்கினீரே. ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, உடைய பார்வை இந்த அன்பு பிள்ளைகள் மீது விழட்டும். அவளுடைய பிரச்சனைகளெல்லாம் நீக்கி போடும். அவளுடைய துக்கத்தையெல்லாம் சந்தோஷமாய் மாற்றும். அவருடைய பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தரணும். சந்தோஷத்தின் நாட்கள், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.